ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உரித்து வச்ச ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளும் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். இந்த மசாலாவெலாம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டாண்ட மீன் விற்றுன்னு வந்தாங்க. 1 கிலோ மீன் 150 ரூபா. ஒரு 5 தக்காளி அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். 150 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் வாங்கலாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 8 மீன் இருந்தது, நல்லா பெரிய பெரிய காணாங்கத்தை. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். க்ளீன் பண்ணி வச்ச மீனை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. நான் தலையை மட்டும் போட்டு மீன் குழம்பு வைக்கிறேன். வாழை எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. இப்போ ஒரு மீனாக போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மீனை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
கொத்தமல்லி போட்டுட்டான். இங்கே பாருங்கள், மீனும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.